வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் எனும் பாடத்திலே தரம் 12 மாணவர்களுக்கான இயக்க ரசாயனவியல் தொடர்பான தகவல்களை நாங்கள் ஆராயலாம். அந்த வகையிலே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியினூடாக ரசாயன தாக்க வீதம் என்றால் என்ன, தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் என்ன, அவற்றை தாக்க வீதத்தை எவ்வாறு நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி பார்த்தோம். தாக்க வீதம் என்பது ஓரளவு நேரத்தில் தாக்கிகளின் செறிவில் ஏற்பட்ட மாற்றம் அல்லது விளைவுகளின் செறிவில் ஏற்பட்ட மாற்றம் என தாக்க வீதம் அழைக்கப்படும். இந்த தாக்கம் விளைவுகள் தோன்றுவதற்கான நேரத்தின் அடிப்படையில் தாக்கங்களை மெதுவான தாக்கம், மெதுவான தாக்கம், விரைவான தாக்கம் மற்றும் மத்தியமமான தாக்கம் என வகைப்படுத்தினோம். அதுக்கடுத்ததாக நாங்கள் தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் வெப்பநிலை, அமுக்கம், ஊக்கி, சரிவு, தாக்கிகளின் பௌதிக நிலை, ஒளிச்சரிவு போன்றவற்றை நாங்கள் ஆராய்ந்தோம். அது தொடர்பான பரிசோதனைகள் பார்த்தோம். அதற்கடுத்ததாக இன்று நாங்கள் இந்த ரசாயன தாக்கம் ஒன்று நடந்த விளைவுகளை தோற்றுவிக்க தேவையான அடிப்படை நிபந்தனைகள் என்னென்ன பார்த்தோம். தாக்க மூலக்கூறுகள் மோத வேணும், சாரணகுலமான திசையில் மோத வேணும், அதே போல நிறுவற் சக்தியை தாண்டி இருக்க வேணும். அவ்வாறான மூலக்கூறுகளே விளைவுகளாக மாற்றம் அடையும் என நாங்கள் பார்த்தோம். அந்த வேலை இன்றைய இதனூடாக நாங்கள் ரசாயன தாக்கம் ஒன்றின் விதத்தை விவரிக்க தாக்க பொறிமுறை ஒன்றினை பயன்படுத்துவார். தாக்க பொறிமுறை என்பது ஒரு ரசாயன தாக்கமானது அந்த தாக்கம் எவ்வாறு விளைவுகளாக மாற்றம் அடைகின்றது என்பது தொடர்பான ஒரு படிமுறையாகும். தாக்கம் எவ்வாறு, அதாவது தாக்க மூலக்கூறுகள் தாக்கத்தில் ஈடுபட்டு நேரடியாக விளைவுக்கு மாறுகிறதா, அல்ல தாக்க மூலக்கூறுகள் தாக்கத்தில் ஈடுபடும் மூலக்கூறுகள் ஒரு பொதுவாக இடைநிலை ஒன்றை தோற்றுவி, இடைநிலைகள் மீண்டும் தாக்கமடைந்து விளைவுகளை தோற்றுவிக்கின்றதா, அதாவது தாக்கங்கள் ஒரு படிமுறையில் நிகழ்கின்றதா அல்லது பல படிமுறைகளில் நடைபெறுகின்றதா என்பதை பற்றி விவரிப்பதாகவே இந்த தாக்க பொறிமுறைகள் விளங்குகின்றது. தாக்க பொறிமுறைகள் தாக்கம் ஈடுபடும் மூலக்கூறுகள் தாக்கம் புரிந்து அதை உடனடியாக விளைவுகளாக மாற்றப்படும் தாக்கங்கள் நாங்கள் ஒரு படிமுறையில் நடைபெறுகின்ற தாக்கங்கள் என குறிப்பிடுகின்றோம். அதே போல தாக்கத்தில் ஈடுபட்டு அதை இடைநிலைவுகளாக தோற்றுவிக்கப்பட்டு அவ்வுடநிலைவுகள் மீண்டும் விளைவுகளாக தோற்றும் அல்ல பல படிமுறைகளினூடாக தாக்கம் நடந்து மீண்டும் விளைவுகளாக மாற்றப்படுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் இந்த பல படி தாக்கங்களாக குறிப்பிடுகின்றோம். அவை சில தாக்கங்கள் ஒரு படிமுறைகள் நடைபெறுகின்றது, சில தாக்கங்கள் பல படிமுறைகளினூடாக நடந்து பிறகு விளைவுகளாக தோற்றுவிக்கப்படுகின்றன. இவற்றை விவரிப்பதாகவே இந்த தாக்க பொறிமுறை விளங்குகின்றது. அவை அந்த அடிப்படையிலே ரசாயன தாக்கங்களை நாங்கள் 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று ஒருபடி தாக்கம், அல்லது நாங்கள் அவற்றை முதன்மை தாக்கங்கள் என குறிப்பிடுகின்றோம், அல்ல அடிப்படை தாக்கங்கள் என குறிப்பிடுவோம். இவை அடிப்படை தாக்கமான முதன்மை தாக்கங்கள் மிகவும் அரிதானவையாக இருக்குது. நாங்கள் சாதாரணமாக எழுதுகின்ற தாக்கங்கள் கூட அவை பல படிகளூடாக நடைபெறுகின்ற தாக்கங்களாகவே அமைகின்றன. அவை இந்த ரசாயன தாக்கங்களில் பெரும்பாலானவை பல படிமுறைகள் இடைநிலைகளூடாக தோன்றுகின்ற தாக்கங்களாக இருக்கும், பல படிமுறைகளூடாக நடைபெறுகின்ற தாக்கங்களாக இருக்கும். அந்த முதன்மை தாக்கங்கள் அல்லது அடிப்படை தாக்கங்கள் என்பவை மிகவும் அரிதானவையாக காணப்படும். அந்த வகையிலே இந்த முதன்மை தாக்கங்களுக்கு உதாரணமாக இந்த ஓசோன் வளிமண்டலத்தில் ஓசோன் படையானது எண்ணோ வாயு முன்னிலையிலே அழிவடைகின்ற அந்த தாக்கமானது ஒரு படிமுறையில் அல்லது ஒரு படிமுறையில் நடைபெறுகின்ற தாக்கமாக அல்லது முதன்மை தாக்கமாக நாங்கள் கருதலாம். ஆகவே எண்ணோ வாயு முன்னிலையில் ஓத்திரியும் தாக்கமடைந்து உடன் நேரடியாக ஓட்டு வாயுவாகவும் எண்ணோட்டு வாயுவாகவும் விடுவிக்கப்படும். இந்த தாக்கத்தின் எந்த ஒரு இடைநிலைகளும் காணப்படுவதில்லை. இடைநிலைகளின்றி இந்த தாக்கமானது எண்ணோ வாயு ஓத்திரியும் தாக்கமடைந்து எண்ணோட்டு வாயுவாகவும் ஓட்டு வாயுவாகவும் விடுவிக்கப்படும். இது அடிப்படையான அல்லது முதன்மையான தாக்கம் என குறிப்பிடப்படும். அதே போல இந்த சைக்ளோப்ரோப்பேன் ஆனது ஈனாக மாறுகின்ற இந்த தாக்கமும் ஒரு முதன்மை தாக்கம் அல்லது அடிப்படை தாக்கமாக விளங்குகின்றது. ப்ரோப்பீனாக மாற்றமடைகின்ற அந்த தாக்கமும் ஒரு முதன்மை தாக்கமாக விளங்குகின்றது.
அவை தாக்கங்களுள் பெரும்பாலானவை பல படிமுறைகளில் நடைபெறும். அவை பல்படி தாக்கங்கள், பல்படி தாக்கங்கள் என்ன அல்லது அவற்றை நாங்கள் சிக்கல் தாக்கங்கள் என குறிப்பிடுவோம். சிக்கல் தாக்கங்கள் என குறிப்பிடுவோம். உதாரணமாக நாங்கள் இப்போ கருதுவமாக இருந்தால், இப்போது ஏ என்ற மூலக்கூறு ஏ தாக்கத்தில் ஈடுபடுகின்றது. ஏ என்ற மூலக்கூறானது பி என்ற மூலக்கூறுடன் தாக்கம் புரிந்து சி என்ற மூலக்கூறை தோற்றுவிக்கும். சி என்ற மூலக்கூறை தோற்றுவிக்கும். இந்த சி என்ற மூலக்கூறானது பிரிகையடைந்து டி என்ற மூலக்கூறாக மாற்றப்படும். இது படிமுறை 1, இது படிமுறை 2ஆக குறிப்பிடுவோம். படிமுறை 1, படிமுறை 2ஆக குறிப்பிடுவோம். இந்த தாக்கத்தின் விளைவாக நாங்கள் கருதும் இடத்து ஏ பிளஸ் பி தாக்க மூலக்கூறுகள் ஏயும் பியும் தாக்கம் புரிந்து டி என்பது அந்த தாக்கத்தின் பிரதான விளைவாக காணப்படும். தாக்கத்தை நாங்கள் ஒட்டுமொத்த தாக்கம் என குறிப்பிடுவோம். ஏ பிளஸ் பி என்ற தாக்க மூலக்கூறுகள் தாக்கத்தில் ஈடுபட்டு டி என்னும் விளைவை தோற்றுவிக்கிறது. இதுவே தாக்கம், ஒட்டுமொத்த தாக்கம். ஆனால் இந்த தாக்கத்தில் ஏயும் பியும் முதல் ஆரம்பத்திலே தாக்கம் புரிந்து சி என்கின்ற ஒரு இடைநிலையை தோற்றுவிக்கும். அந்த சி என்ற இடைநிலையானது பிரிகி அடைந்து டி ஆக மாற்றமடையும். ஆகவே இந்த தாக்கத்திலே ஒரு இடைநிலைகளூடாக நடைபெறுகின்றது. இந்த இடைநிலைகளூடாக நடைபெறுகின்ற இத்தாக்கங்களை நாங்கள் பலபடி தாக்கங்கள் என குறிப்பிட சிக்கல் தாக்கங்கள் என குறிப்பிடுகின்றோம். இந்த இடைநிலைகள் தாக்கத்தின் இறுதிப்படியில் பெறப்பட முடியாது. அந்த ஒட்டுமொத்த தாக்கத்திலே காணப்படாத கூறு இனம் நாங்கள் இடைநிலைகள் என குறிப்பிடுகின்றோம். இங்கே இன்னொரு உதாரணம் தரப்பட்டுள்ளது. N2O5 N2O5 ஆனது பிரிகடைந்து 4 NO2ஆகவும் O2ஆகவும் பிரிகடைகின்றது. இதுதான் அந்த ஒட்டுமொத்த தாக்கம். ஒட்டுமொத்த தாக்கம் N2O5 ஆனது பிரிகையடைந்து 4 NO2 வாயுவாகவும் O2 வாயுவாகவும் விடுவிக்கப்படுகின்றது. இது ஒரு பிரிகை தாக்கமாக நாங்கள் கருதலாம். இந்த பிரிகை தாக்கத்திலே இவ்வாறு நடைபெற்றது ஒரு படிமுறைகளில் நடைபெறுவதில்லை. முதல் இந்த N2O5 மூலக்கூறானது NO2 ஆகவும் NO3 ஆகவும் பிரிகையடையும். NO2 ஆகவும் NO3 ஆகவும் பிரிகையடையும். அந்த NO2வும் NO3யும் தாக்கம் புரிந்து NO2 plus NO plus O2 ஆக பிரிகையடையும். NO2 ஆனது NO3 தாக்கம் புரிந்து NO2 plus NO plus O2 ஆக விடுவிக்கப்படும். அந்த NO plus NO3 தாக்கம் புரிந்து 2NO2 வாயு விடுவிக்கப்படும். 2NO2 வாயு விடுவிக்கப்படும். இவற்றை நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் இது தாக்கமானது படிமுறை 1, 2, படிமுறை 3 படிமுறைகளூடாக நடைபெறுகின்றது. இந்த தாக்கத்திலே NO3 ஆனது ஒரு இடைநிலையாக விளங்கும். NO3 ஆனது ஒரு இடைநிலையாக விளங்கும். 2NO3 ஒரு இடைநிலையாக விளங்குகின்றது. அதே போல தாக்கத்திலே NOவும் ஒரு இடைநிலையாக விளங்குகின்றது. இந்த ஒட்டுமொத்த தாக்கம் 2 N2O5 ஆனது 4 NO2 ஆகவும் பிளஸ் O2 ஆகவும் விளங்கப்படும். 4 NO2 ஆகவும் பிளஸ் O2 ஆகவும் விடுவிக்கப்படுகின்றது. இது ஒட்டுமொத்த தாக்கம் ஓவரால் ரியாக்ஷன் என குறிப்பிடுகின்றோம். நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தாக்கங்கள் 2 வகைப்படுத்துகின்றோம். ஒன்று பலபடி தாக்கம், அடுத்ததாக ஒருபடி தாக்கம். இடைநிலைகளூடாக நடைபெறுகின்ற தாக்கங்கள் பலபடி தாக்கங்கள், இடைநிலைகள் இன்றி நடைபெறுகின்ற தாக்கங்கள் ஒருபடி தாக்கங்கள் அல்லது முதன்மை தாக்கங்கள் அல்லது அடிப்படை தாக்கம் என குறிப்பிடுகின்றோம். அவை மேலே விவரிக்கப்பட்டவாறு ஒரு தொடரான படியொன்றாக ஒரு பல்படி தாக்கம் நடைபெறுவது தாக்க பொறிமுறை என அழைக்கப்படும். அவை பல படிகளினூடாக நடைபெறுகின்ற இந்த தாக்கத்தை குறிக்கும் படிமுறைகளை அடங்கியதாக நடைபெறுகின்ற தாக்கங்களை நாங்கள் தாக்க பொறிமுறை என அழைக்கப்படும். இப்பொறிமுறையில் ஒவ்வொரு படியும் ஒரு முதன்மை தாக்கமாக விளங்கும். ஒரு முதன்மை தாக்கம். அவை பலபடி தாக்கங்களில் நிலைகின்ற ஒவ்வொரு படிமுறைகளும் நாங்கள் முதன்மை தாக்கமாக கருதலாம். இப்போது A plus B AB இது ஒரு முதன்மை தாக்கமாக கருதுவோம். அதே போல A plus B தாக்கி C உருவாகி C ஆனது D ஆக வரும். இத்தாக்கத்தில் A plus B தாக்கம் அடைந்து D ஐ தோற்றுவிக்கும். இது ஒரு பலபடி தாக்கமாகும். இது ஒரு படிமுறையில் நடைபெறுகின்றது. நடக்கும். இது ஒரு முதன்மை தாக்கம். இங்கு இது ஒரு படி 1, படி 2,
இது பல்படி தாக்கம். இந்த படி 1, படி 2 ஒவ்வொரு படிமுறையில் நடைபெறுவால் இவரும் ஒரு முதன்மை தாக்கம், இவரும் ஒரு முதன்மை தாக்கங்களாக இருக்கும். அவை பல படிமுறைகள் நடக்கின்ற ஒவ்வொரு படி தாக்கங்களையும் நாங்கள் முதன்மை தாக்கங்களாக கருவோம். பல முதன்மை தாக்கங்களின் விளைவு அல்லது கூட்டுத்தொகையை தான் ஒட்டுமொத்த தாக்கமாக விளங்கும். பல முதன்மை தாக்கங்களின் கூட்டுத்தொகை தான் ஒட்டுமொத்த தாக்கமாக விளங்குகின்றது. ஆகவே விவரிக்கப்பட்டவாறு ஒரு தொடரான படிவூடாக நிகழ்கின்ற தாக்கங்கள் பல்படி தாக்கமாக நடைபெறுவது தாக்க பொறிமுறையில் அழைக்கப்படும். இப்பொறிமுறையில் ஒவ்வொரு படியும் ஒரு முதன்மை தாக்கமாகும். ஒவ்வொரு பொறிமுறையும் ஒவ்வொரு படியும் ஒரு முதன்மை தாக்கமாக விளங்கும். தாக்க பொறிமுறைகள் கணிக்கப்படவோ அன்றி எதிர்வு கூறப்படவோ முடியாதென பதிலாக எல்லா தாக்க பொறிமுறைகளிலும் பரிசோதனை வாயிலாக கட்டாயமாக துணியப்படுகின்றது. ஆகவே இந்த தாக்க படிமுறைகளை நாங்கள் எதிர்வு கூறவோ அல்லது கணிக்கப்படவும் முடியாது. எல்லா தாக்க பொறிமுறைகளும் பரிசோதனை வாயிலாக அவை கட்டாயமாக துணியப்படுகின்றது. இந்த பல்படி தாக்கங்கள் ரசாயன தாக்கம் ஒன்று பல படிமுறைகளில் நிகழும் என்பதை பின்வரும் பரிசோதனை மூலம் காட்டலாம். அமிலம் துமிக்கப்பட்ட பொட்டாசியம் KMnO4 கரைசல், பொட்டாசியம் குரோமேட் டைக்ரோமேட் கரைசலுடன் ஹைட்ரஜன் பெராக்சைடு செய்தது. இந்த அமிலம் துமிக்கப்பட்ட K2Cr2O7 ஹைட்ரஜன் பெராக்சைடின் தாக்கத்தை நாங்கள் கருதுவமாக இருந்தால் எங்களுடைய இந்த தாக்கத்தின் மேலே எங்களுடைய அவதானம் என்னவாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த H2SO4 ஐதான H2SO4 plus K2Cr2O7 plus ஹைட்ரஜன் பெராக்சைடும் தாக்கம் புரியும் பொழுது இங்கே நாங்கள் வளமையாக இந்த தாக்கத்தின் அவதானமாக படிப்பது இந்த Cr2O7 2- ஆனது Cr3+ ஆக மாற்றப்படும். ஆகவே இந்த Cr3+ இந்த குரோமேட் அயன்கள் கரைசலிலே செம்மஞ்சள் நிறமாக காணப்படும். ஆகவே இந்த தாக்கத்திலே எங்களுக்கு செம்மஞ்சள் நிறமானது நாங்கள் பச்சை நிறமாக மாறும் என்பதுதான் எங்களுடைய அவதானமாக இருக்கின்றது. பெரும்பாலும் நாங்கள் எழுதுவது இந்த சல்பூரிக் அமிலம், அதாவது ஐதான சல்பூரிக் அமிலமும் K2Cr2O7 பெராக்சைடுடன் தாக்கமடைந்து விடுவிக்கப்படுகின்ற விளைவு, பிரதான விளைவு குரோமியம் அயன்கள் விடுவிக்கப்படும். Cr3+ என குறிப்பிடுவோம். அதன் தாக்கத்தின் அவதானமாக நாங்கள் குறிப்பிடுவது செம்மஞ்சள் நிற கரைசல் பச்சை நிறமாக மாற்றமடையும். செம்மஞ்சள் நிற கரைசல் பச்சை நிறமாக மாற்றமடையும் என்பதை பற்றி நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் அவை இது ஒரு முதன்மை தாக்கமாக நாங்கள் கருதுகின்றோம். எனினும் இதை நாங்கள் பரிசோதனை மூலம் துணியும் பொழுது முதலில் இந்த K2Cr2O7 2- ஆனது செம்மஞ்சள் நிற கரைசலாக இருந்தது. ஓகேயா? இந்த தாக்கத்திலே முதலாவதாக நீல நிறம் தோன்றும். பின்னர் இந்த நீல நிற கரைசலானது பச்சை நிறமாக மாற்றமடையும். நீல நிறமானது பச்சை நிறமாக மாற்றமடையும். ஆனால் நாங்கள் பொதுவாக நாங்கள் படிப்பது செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமாக மாறும். தாக்கத்தின் அவதானம் என்ன? செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமாக மாறும் என்பதுதான் பல மாணவர்களுடைய அவதானமாக இருக்கும். ஆனால் இந்த பரிசோதனை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது முதலில் செம்மஞ்சள் நிறம் நீல நிறமாக மாறும். அந்த நீல நிறமே அங்கே பச்சை நிறமாக மாறுகிறது. அந்த நீல நிறமானது தோன்றி பிறகு நீல நிறம் மறைகின்றது. அந்த நீல நிறத்துக்குரிய இனமானது தாக்கத்தின் இடைநிலையாக விளங்கும். ஒரு தாக்கத்தின் போது தோற்றம் ஒரு படிமுறையிலே தோன்றி அடுத்த படிமுறைகளிலே அழிவடைகின்ற ஒரு இனமே தாக்கத்தின் இடைநிலை என அளிக்கப்படும். பல்படி தாக்கங்களில் ஒரு படிமுறையில் தோன்றுகின்ற இனம் அடுத்த படிமுறைகளிலே அழியுமாக இருந்தால் அவ்வினத்தை நாங்கள் தாக்க இடைநிலைகள் என குறிப்பிடுகின்றோம். இது ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம். இந்த பல்படி தாக்கம் நடைபெறுகின்றது என்பதற்கு உதாரணமாக இந்த செம்மஞ்சள் நிறமானது முதலில் நீல நிறமாக மாற்றமடைந்து அந்த நீல நிற கரைசலானது இறுதியாக பச்சை நிறமாக மாற்றமடையும். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய அவதானம் செம்மஞ்சள் நிற கரைசல் விளைவிலே பச்சை நிற கரைசலாக மாற்றமடைகின்றது என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே இங்க இடையிலே ஒரு நீல நிற கரைசல் தோன்றுவதனால் இந்த தாக்கமானது இடைநிலைகளின் ஊடாக நடைபெறுகின்ற ஒரு தாக்கமாக நாங்கள் குறிப்பிட முடியும். பல்படி தாக்கத்துக்கு ஒரு உதாரணமாக இத்தாக்கத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இங்கே ஒரு தாக்கம் தரப்பட்டுள்ளது A+2B. A+2B என்பது AB2. இதுதான் ஒட்டுமொத்த தாக்கம். இது ஒட்டுமொத்த தாக்கமாக விளங்கும். A+2B AB2 என்றது ஒட்டுமொத்த தாக்கமாகும். இத்தாக்கமானது இரண்டு படிமுறைகளில் நடைபெறுகிறது. முதலில் A மூலக்கூறும்
மூலக்கூறுகளும் தாக்கமடைந்து ஏபி என்கின்ற இடநிலையை தோற்றுவிக்கும். இது படி 1ஆக இருக்கும். அந்த ஏபி மூலக்கூறு மீண்டும் பி மூலக்கூறுடன் தாக்கமடைந்து ஏபி2 மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். A+2B ஏபி2 ஒட்டுமொத்த தாக்கமானது 2 படிமுறை நடைபெறுகின்றது. A+Bயும் தாக்கி ஏபி என்கின்ற விளைவை தோற்றுவிக்கின்றது. அந்த ஏபியும் பியும் தாக்கமடைந்து ஏபி2 என்ற மூலக்கூறை தோற்றுவிக்கும். இந்த தாக்கம் 2 படிமுறைகள் நடைபெறுகின்றது. அதிலே முதலாவது படியானது மிகவும் மெதுவாக நடைபெறுகின்றதாக அமைகின்றது. முதலாவது படியானது மிகவும் மெதுவாக நடைபெறுகின்ற படியாக அமைகின்றது. இரண்டாவது படியானது விரைவாக நடைபெறுகின்றது. முதலாவது முதன்மை தாக்கம் மெதுவாகவும், இரண்டாவது முதன்மை தாக்கம் விரைவாகவும் நடைபெறுகின்றதாக இருக்கின்றது. இந்த தாக்கத்தின் தாக்க வீத நிர்ணயப்படியாக மெதுவாக நடைபெறுகின்ற தாக்கத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வீத நிர்ணயப்படி என்பது மிகவும் மெதுவாக நடைபெறுகின்ற ஏவச்சக்தி கூடியதாகவும் தாக்க வீத மாறிலி குறைந்தபடியாக தாக்கமாகவும் காணப்படும். ஏவச்சக்தி உயர்வானதாக காணப்படுகின்ற ஒரு படிமுறையாகும். அந்த தாக்கத்தின் விளைவை தோற்றுவிப்பதற்கு ஆன காலத்தை அதிகரிக்கின்ற ஒரு படிமுறையாக இந்த மெதுவான படிமுறை விளங்குகின்றது. அந்த படிமுறை சார்பாகவே தாக்க வீதம் தீர்மானிக்கப்படுகின்றது. தாக்கத்தை விரைவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் படியை விரைவாக மாற்றுவதன் மூலம், மெதுவாக நடைபெறும் அந்த படியை விரைவு படியாக மாற்றுவதன் மூலம் படியினுடைய ஏவச்சக்தியை குறைந்த பாதினூடாக இந்த தாக்கத்தை வழிப்படுத்துவதன் மூலமே இந்த தாக்கத்தின் ஒட்டுமொத்த தாக்கத்தின் வீதத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும். எனவே அந்த மெதுவாக நடைபெறுகின்ற அந்த படியானது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படி என நாங்கள் குறிப்பிடுவோம். படியானது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படி என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே அந்த தாக்க வீதத்துக்கான வீத கோவையானது அந்த மெதுவான படி சார்பாக எழுதப்பட வேண்டும். தாக்க வீதத்துக்கான தாக்க வீத விதிக்கான மெதுவான படி சார்பாக எழுதப்பட வேண்டும். ஆகவே R = K × A செறிவினதும் B செறிவினதும் பெருக்கமாக அமைகின்றது. இங்கு K என்பது தாக்க வீத மாறிலியாகவும், A என்பது செறிவாகவும், பியும் அந்த தாக்க மூலக்கூறு செறிவாகவும் இருக்கும். மெதுவாக நிகழும் தாக்கமே பல்படி முறையில், அதாவது சிக்கலான தாக்கம் ஒன்றின் வீதத்தை நிர்ணயிக்கும். எனவே அது வீத நிர்ணய படிமுறை எனப்படும். அது நாங்கள் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், வீத நிர்ணய படிமுறை எனப்படும். ஆகவே பல்படிமுறை தாக்கம் ஒன்றின் வீத விதியை நிர்ணயிக்கும் தீர்க்கமான காரணி வீத நிர்ணய படிமுறை ஆகும். அது ஒரு தாக்கத்தினுடைய படிமுறையை தீர்மானிக்கின்ற காரணியாக இந்த மெதுவான படிமுறை விளங்குகின்றது. அடுத்ததாக தாக்கத்தின் சக்தி உள்வரிப்படம். தாக்கத்தின் ஒரு சக்தி உள்ளுரைவரிப்படத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு படிமுறையில் நிகழும் கருதத்தக்க பின்வரும் அகவெப்ப தாக்கத்தை கருதுங்கள். ஒரு படிமுறையில் நடைபெறுவதாக நாங்கள் கருதுவோமாக இருந்தால், இந்த அகவெப்ப தாக்கத்தை கருதுவோமாக இருந்தால், இங்கே முதலாவதாக சக்திக்கும் தாக்க பாதை, தாக்க ஆள்கூறு என குறிப்பிடுகின்றோம். இந்த தாக்கத்தில் NOவும் Cl2வும் தாக்கமடைந்து NOCl +Cl விளைவாக விடுவிக்கப்படுகின்றது. இங்கு ஆரம்பத்தில் தாக்க மூலக்கூறுகளாக NOவையும் Cl2வும் நாங்கள் குறிக்கப்படும். இந்த தாக்க மூலக்கூறுகள் மோதுகை அடைந்து விளைவுகளை தோற்றுவிக்கும். இந்த ஒரு படிமுறையில் நடைபெறுகின்ற தாக்கமாக நாங்கள் கருதும் பொழுது, இந்த தாக்கத்தில் ஈடுபடுகின்ற மூலக்கூறுகள் விளைவுகளாக மாற வேண்டுமாக இருந்தால் 3 நிபந்தனை: ஒன்று மோத வேணும், இரண்டாவது சார அனுகூலமான திசையில் மோத வேண்டும், மூன்றாவதாக ஏவச்சக்தியை தாண்டியிருக்க வேண்டும். அந்த ஏவச்சக்தியை தாண்டும் அளவுக்கு மூலக்கூறுகள் மோதுகையின் போது சக்தியை உள்ளெடுத்து அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே சக்தி அதிகரிக்கும். மோதலின் போது சக்தி அதிகரித்து அங்கே பழைய பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய பிணைப்புகள் தோன்றப்படும். அந்த இடத்திலே ஒரு மிகவும் உறுதியான அதிகளவு சக்தியை கொண்ட ஒரு நிலையாக காணப்படும். அந்த நிலையானது மிகவும் உறுதியற்ற நிலையாக காணப்படும். அந்த உறுதியற்ற நிலையை நாங்கள் ஏவச்சிக்கல் என குறிப்பிடுகின்றோம். இந்த ஏவச்சிக்கல் இங்கே பழைய பிணைப்புகள் உடைக்கப்படும், புதிய பிணைப்புகள் உருவாக்கப்படும். பழைய பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய பிணைப்புகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் NOCl விடுவிக்கப்படும். NOCl விடுவிக்கப்படும். இது நாங்கள் ஏவச்சிக்கல் என்று சொல்லுவோம். ஏவச்சிக்கல் என்பது
தாக்க மூலக்கூறுகளால் உள்ளெடுக்கப்பட்டு அதிகூடிய சக்தி கொண்ட நிலையாக இருக்கும். மாணவர்களே, இந்த ஒருபடி தாக்கத்திலே NOவும் Cl2 தாக்கம் முடிந்து அங்கு இடநிலை சிக்கலை தோற்றுவித்து விளைவுகளாக NOCl Cl தோற்றுவிக்கப்படும். NOCl Cl தோற்றுவிக்கப்படும். இது ஒரு தாக்கம். இந்த தாக்கத்திலே தாக்கியிலும் பார்க்க விளைவுகளின் சக்தி அதிகமாக காணப்படுவதால் இது ஒரு அகவெப்ப தாக்கமாக விளங்குகின்றது. இந்த EAF இந்த தாக்கத்தினுடைய முத்தாக்கத்தினுடைய ஏவற் சக்தி தாக்கிகளுக்கும் இந்த தாக்கத்தினுடைய இடநிலைகளுக்கும் அந்த மேக்சிமமான அந்த ஏவற் சக்திக்கும் இடைப்பட்ட அந்த தூரம், ஏவற் சிக்கலுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் நாங்கள் முன்முக தாக்கத்தின் ஏவற் சக்தியில குறிப்பிடுகின்றோம். அதே போல பின்முக தாக்கத்தினை வச்சு தாக்கி விளைவுகளுக்கு ஆனது மீண்டும் தாக்கிகளாக மாற்றப்படும். இந்த விளைவுகளுக்கும் இந்த ஏவற் சிக்கலுக்கும் இடைப்பட்ட அந்த சக்தி வித்தியாசம் பின்முக தாக்கத்தின் தாக்க வித்தியாசம், பின்முக தாக்கத்தின் ஏவற் சக்தி என அழைக்கப்படும். இந்த தாக்கிகளுக்கும் விளைவுகளுக்கும் இடையிலான வெப்பநிலை மாற்றம் நாங்கள் ΔH என குறிப்பிடுவோம். தாக்குகளுக்கும் விளைவுகளுக்கும் இடையிலான வெப்ப உள்ளுறை மாற்றம் நாங்கள் தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் என குறிப்பிடுகின்றோம். ஆகிய ஒரு அகவெப்ப தாக்கமாக அமைகின்றது. இந்த தாக்க மூலக்கூறுகள் எவ்வாறு விளைவுகளாக மாறும்? தாக்க மூலக்கூறுகள் இரண்டு மூலக்கூறுகள் ஒன்று நெருங்கும் போது அவற்றின் நிலத்திரன் முகில்களுக்கு இடையான தள்ளுகை படிப்படியாக அதிகரிப்பதோடு அவற்றின் வேகம் குறைவடையும். அப்பொழுது மூலக்கூறுகளின் இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாறும். விளைவுகள் தோன்றும் வகையில் தாக்க மூலக்கூறுகள் தாக்க ஆள்கூறு தாக்கத்தின் விருத்தி ஊடாக முன் செல்லும் போது அவற்றின் அழுத்த சக்தி ஒரு உயர்வு பெருமானமாக ஊடாக செல்கின்றது. அழுத்த சக்தி உச்சத்தில் இருக்கும் போது அணுக்கருக்களுக்கிடையே பிணைப்புகள் இலத்திரன்களதும் ஒழுங்காக்கப்பட்ட ஏவற்சிக்கல் ஒழுங்காக்கம் ஏவற்சிக்கல் எனப்படும். இந்த ஏவற்சிக்கல் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்டு நோக்கும் Cl, அதாவது ஒரு தாக்கத்திலே ஒரு தாக்கத்தின் போது தாக்க மூலக்கூறுகள் தாக்கம் அடைந்து உயர்நிலைக்கு நகரும். இப்பொழுது மேல் ஆரம்பத்திலே இந்த தாக்க மூலக்கூறுகள் ஒன்று மோதுகைக்கு உட்படும். தாக்க மூலக்கூறுகள் ஒன்று மோதுகைக்கு உட்படும். இந்த மோதுகைக்கு உட்படும் பொழுது அங்கே இலத்திரன் தள்ளுகை, இரண்டு விதமான மூலக்கூறுகள் மோதும் பொழுது இலத்திரனுக்கான தள்ளுகை காணப்படும். அதே போல இலத்திரன்களுக்கும் கருவுக்கும் ஒரு அணுவுடைய கருவுக்கும் அடுத்த இலத்திரனுக்கான கவர்ச்சி விசையும் காணப்படும். இந்த இயக்க சக்தி தள்ளுகை விசை நெருங்கும் போது இலத்திரன்களுக்கான தள்ளுகை படிப்படியாக அதிகரிக்கும். அதே வேகம் குறையும். அப்பொழுது மூலக்கூறு இயக்க சக்தியும் அழுத்த சக்தியாக மாறும். இந்த அழுத்த சக்தியை குறிப்பிடுவது இங்கே எவ்வாறு சொன்னா, இந்த இரண்டு அணுக்களுக்கு இடையான கவர்ச்சி விசையின் பருமன் அழுத்த சக்தியாக குறிப்பிடும். கவர்ச்சி விசை பருமன் அழுத்த சக்தியாகவும் மூலக்கூறுகளின் இயக்க அடிப்படையில் குறிப்பிடும் போது நாங்கள் இயக்க சக்தி குறிப்பிடுவோம். இந்த மூலக்கூறுகள் ஒன்றுடன் மோதி பிணைப்பை ஏற்படுத்தும் பொழுது இலத்திரனுக்கான தள்ளுகையிலும் இலத்திரனுக்கும் ஒரு அணுடைய கருவுக்கும் இடையிலான தள்ளுகை விசை உயர்வாக இருக்கும். அந்த கவர்ச்சி விசை கூடும். இயக்க சக்தியின் ஆனது பெரும்பகுதி அழுத்த சக்தியாக மாறி சக்தி அதிகரிக்கும். இந்த சக்தியானது விளைவுகள் தோன்றும் வகையில் மூலக்கூறுகள் அந்த தாக்கப்பாயினூடாக செல்லும். அழுத்த சக்தி ஒரு உயர்வு பெருமானத்தை அடையும். இந்த உயர்வு பெருமானத்தை அடைகின்ற அந்த நிலையிலேயே அது உறுதியற்றதாக காணப்பட்டு புதிய பிணைப்புகளை தோற்றுவிக்கும். அந்த உயர் சக்தி உள்ள படிமுறையானது அந்த கருக்களினதும் பிணைப்பிலத்தின் ஒழுங்காக்கப்பட்ட அந்த நிலையானது ஏவற்சிக்கல் என அழைக்கப்படும். இந்த ஏவற்சிக்கல் ஆனது இலத்திரன் தள்ளுகையிலும் பார்க்க அணுக்கள் இந்த கருவுக்கும் இலத்திரன்களுக்கும் இடையிலான அந்த கவர்ச்சி விசை உயர்வான நிலையில காணப்படும். அந்த உயர்வான நிலையை நாங்கள் ஏவற்சிக்கல் என அழைக்கப்படும். அந்த உயர்வான நிலையிலேயே பழைய பிணைப்புகள் உடைந்து புதிய பிணைப்புகள் தோற்றுவிக்கப்படும். அது ஒரு உறுதியற்ற நிலையாக காணப்படும். அந்த நிலையானது NOவும் Cl தாக்கமடையும் பொழுது இவ்வாறு பெறப்படுகின்றது. ஒரு தாக்கத்திலே தாக்க மூலக்கூறுகள் விளைவுகளாக மாறும் பொழுது அங்கே மூலக்கூறுகள் மோதும் பொழுது அந்த மூலக்கூறுகளிடையான இலத்திரனுக்கான தள்ளுகையிலும் பார்க்க மோதுகின்ற மூலக்கூறுகளுக்கு இடையான கருவுக்கும் அடுத்த மூலக்கூறு இலத்திரனுக்கும் இடையான கருக்கவர்ச்சி காரணமாக மூலக்கூறுகள் அழுத்த சக்தி உயர்வடைந்து அந்த சக்தி உயர்வடைந்த சக்தி காரணமாக பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய பிணைப்புகள் உருவாக்கப்பட்டு மீண்டும் சக்தி குறைந்த நிலையில் ஊடாக விளைவுகளை தோற்றுவிக்கின்றதாக அமைகின்றது.
அந்த ஏவப்பட்ட சிக்கல் அந்த உயர் சக்தி கொண்ட நிலையானது பெரிதும் உறுதியற்றதாக காணப்படும். அது நாங்கள் மாறுநிலைத்தன்மையுடையது, எனவே அதனை வேறாக்கி பெற முடியாது. அதன் மாறுநிலை கட்டம் டிரான்சிஷன் ஸ்டேட் என குறிப்பிடுகின்றோம். ஒரு நிலைமாறு சந்தர்ப்பம் டிரான்சிஷன் ஸ்டேட் என குறிப்பிடுவோம். ஒரு உயரம் பாய்தலிலே நாங்கள் தரநிலையிலிருந்து நாங்கள் உயரத்தை கடக்கும் பொழுது அந்த உயரத்தை செல்லும்போது எங்களுடைய சக்தி அதிகரித்து கொண்டு செல்லும். சக்தி அதிகரித்து அந்த தாண்டும் பொழுது அது மாறுநிலை கட்டம் என்று அதிகரித்த சக்தியிலிருந்து மீண்டும் குறைந்த சக்தியை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம். அதிகரித்த செயற்பாடாகவே இந்த தாக்கம் மூலக்கூறுகள் ஒன்றொன்று மோதும் போது ஏவர் சக்தி மிகவும் உறுதியற்றது. காரணம் உயர் சக்தி கொண்டதாக அமையும். இந்த உயர் சக்தி கொண்ட இந்த உயர் சக்தி கொண்ட அந்த மூலக்கூறானது உயர் சக்தி நிலையிலிருந்து தாழ் சக்தியை நோக்கி பயணிக்க அதிலே நாங்கள் மாறுநிலை தன்மை கொண்டது என்று சொல்லுகின்றோம். டிரான்சிஷன் ஸ்டேட் என குறிப்பிடுகின்றோம் அந்த இடநிலை, அதாவது ஏவப்பட்ட சிக்கல். தாக்கமுறு மூலக்கூறுகள் நாங்கள் குறிப்பிட எவ்வாறு பிணைப்பு ஏற்படுத்தும் என்பது இந்த மூலக்கூறுகள் மோதும் பொழுது அவற்றின் நிலத்தின முகில்களை ஊடுருவி சென்று பழைய பிணைப்புகள் உடைப்பதற்கு போதுமான இயக்க சக்தி இருக்குமானால் ஏவர் சிக்கலானது புதிய பிணைப்புகளை ஏற்படுத்தி விளைவுகளாக, அதாவது இங்கு NOCL-ம் Cl ஆகவும் Cl ஆகவும் மாற்றமடைகின்றன. அந்த சக்தி அதிகரிக்கும் பொழுதுதான் அந்த பழைய பிணைப்புகளை உடைப்பதற்கு தேவையான சக்தி மீறும் பொழுதுதான் உள்ளெடுத்து சக்தியை உள்ளெடுக்கும் பொழுதுதான் அங்கே பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய பிணைப்புகள் தோற்றப்படும். மூலக்கூறுகள் இயக்க சக்தி உச்சத்தை அடைவதற்கு போதுமானதாயின் அவை போதாதாயின் அவை அதைத்து பின்விலகும். அவை இப்போது மூலக்கூறுகளுக்கிடையே பிணைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்பட முடியாது. மூலக்கூறுகளுக்கிடையே பிணைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்பட முடியாது. ஆவி இங்கே காணப்பட்டது போல NOவும் பிளஸ் Cl2 மூலக்கூறுகளும் ஒன்று ஒன்று தாக்கம் புரிகின்றது. இந்த NOவும் Cl2 ஒன்று ஒன்று தாக்கம் புரியும் பொழுது NOCl இங்கே NOக்கும் Clக்கும் இடையே பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. Clக்கும் இடையே பிணைப்புகள் உடைக்கப்படுகின்றன. இவ்வாறு உடைக்கப்பட்டு புதிய பிணைப்பான NOCL தோற்றுவிக்கப்படுகின்றது. அவை இந்த மூலக்கூறுகள் மோதுவர்கள் தரநிலையில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள தாக்கிகளின் அழுத்த சக்திக்கும் ஏவர் சக்திகளுக்கும் இடையிலான வித்தியாசம் நாங்கள் முன்முக தாக்கத்தின் இந்த தாக்கத்திலே குறிப்பிட்டது போல ஒரு தரநிலையில் உள்ள தாக்கிகளின் அழுத்த சக்திக்கும் ஏவர் சிக்கல் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் என குறிப்பிட்ட அந்த உயர் நிலையில் உள்ள அந்த உறுதியற்ற நிலைக்கும் இடைப்பட்ட சக்தி வித்தியாசத்தை நாங்கள் முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி என குறிப்பிடுகிறோம். அது ஏவர் சிக்கலை உருவாக்குவதற்கு போது பொருத்தமான ஆழ்கூறு சக்தி திசைமுகத்துடன் மோதும் மூலக்கூறுகள் வழங்க வேண்டிய இழிவு மேலதிக சக்தியாகும். இழிவு மேலதிக சக்தி என்பது அந்த ஏவர் பிணைப்புகள் உடைத்து புதிய பிணைப்பு உருவாக தேவையான மினிமம் சக்தி. அதை விட உயர்வு சக்தி கொடுத்தாலும் இலகுவாக பிணைப்புகள் உடைந்து விளைவுகளை தோற்றுவிக்கும். ஒரு தாக்கத்தின் ஏவர் சக்தி என்பது அந்த பிணைப்பு உடைத்து புதிய பிணைப்பு உருவாவதற்கு தேவையான மிகவும் இழிவளவான சக்தியைத்தான் நாங்கள் ஏவர் சக்தியாக நாங்கள் அங்கே குறிப்பிடுகின்றோம். தரநிலையில் உள்ள விளைவுகளின் அழுத்த சக்திக்கும் ஏவர் சிக்கலின் அழுத்த சக்திக்கும் இடையிலான தரநிலையில் உள்ள விளைவுகளின் அழுத்த சக்திக்கும் ஏவர் சிக்கலின் அழுத்த சக்திக்கும் இடையிலான வித்தியாசம் பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி என குறிப்பிடுகின்றோம். அவை தரநிலையில் உள்ள விளைவுகளின் அழுத்த சக்திக்கும் ஏவர் சிக்கலின் அழுத்த சக்திக்கும் இடையிலான வித்தியாசம் பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி என குறிப்பிடுகின்றோம். அதாவது மாணவர்களே, இப்போது இந்த தாக்கத்தை கருதினீர்களே ஆனால் இது தாக்கி விளைவு ஏவர் சிக்கல். இந்த தாக்கியின் தரநிலை தாக்கிகளுக்கும் ஏவர் சிக்கலுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியாகும். விளைவுகளுக்கும் ஏவர் சிக்கலுக்கும் இடைப்பட்ட அந்த தாக்கிகள் சக்திக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை நாங்கள் பின்முக தாக்கத்தின் பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியிடம் குறிப்பிடுவோம். முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியாகும், இது பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியாகவும் நாங்கள் குறிப்பிடலாம். முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியாகவும் பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியாகவும் நாங்கள் இவற்றை வகைப்படுத்திக் கொள்ள முடியும். விளைவுகளில் இருந்து ஏவர் சக்தி உருவாக்க இழுவச் சக்தி EAFக்கும் ERக்கும் இடையிலான வித்தியாசம் தாக்க வெப்பலுறை மாற்றம் என குறிப்பிடப்படும். தாக்க வெப்பலுறை மாற்றம் எனப்படும். புறவெப்ப தாக்கங்களிலும் அகவெப்ப தாக்கத்தை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் இங்கே முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி EAF,
பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி EAR. முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி EAR ஆக நாங்கள் குறிப்பிடுவோம். ஆக டெல் H என்பது EF மைனஸ் EAR புரோப தாக்கங்களில் சக்தி ரீதியாக தாக்கலுக்கு கீழாக விளைவுகள் அமையும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இது அகோப தாக்கமாக இருக்கும். புரோப தாக்கமாக இருந்தால் விளைவுகளுக்கு கீழே தாக்குகளுக்கு கீழே விளைவுகள் அமையும். இது EAF ஆகும் EAR ஆகும் AR ஆகும். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட இந்த வித்தியாசம் LH ஆக காணப்படும். ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் தாக்கத்தின் வெப்பநிலை EF மைனஸ் ER F மைனஸ் EAR ஆல நாங்கள் இங்கே காணப்படும் EF மைனஸ் EAR ஆக நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் புரோப தாக்கமாக இருந்தால் ΔH வெப்பம் விடுவிக்கப்படும் மைனஸ் ஆகவும் அகோப்ப தாக்கமாக இருந்தால் வெப்பம் உள்ளடக்கப்படும் பிளஸ் ஆகவும் காணப்படும். ஆகவே அந்த அகோப்ப தாக்கம் புரோப தாக்கம் நாங்கள் ΔH சமன் இவ்வாறும் காணப்படலாம். HP மைனஸ் விளைவுகள் உள்ளீடு சக்தி மைனஸ் HR போன்றும் கணிக்க முடியும். ஆகவே இந்த இரண்டு முன்முக தாக்கத்தின் பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியில் கிடப்பட்ட வித்தியாசமும் தாக்க வெப்பநிலை மாற்றத்தை தரும் அல்லது தாக்கங்களின் விளைவுகளுக்கும் தாக்கலுக்கும் இடப்பட்ட சக்தி வித்தியாசமும் இந்த ΔH நாங்கள் கிடைக்கும். இரண்டு முறையிலே நாங்கள் ΔH பெருமான தாக்க வெப்பநிலை மாற்றத்தை கணித்துக் கொள்ள முடியும். இங்கே இந்த தாக்க ஆள்வுறு நாங்கள் ஏற்கனவே படித்தோம். NO2Cl எவ்வாறு தாக்கம் புரிகின்றது. அங்கே நாங்கள் முதல் அகோப்ப தாக்கத்துக்குரிய தாக்க வெப்பநிலை வெளிப்படுத்த பார்த்தோம். இப்போது ஒரு புரோப தாக்கத்திற்குரிய தாக்க வெப்பநிலை பெறும். NO2Cl Cl தாக்கம் புரிஞ்சு NO2Cl தாக்கம் புரியும். இது ஒரு புரோப தாக்கத்துக்குரிய புரோப தாக்கத்தை காட்டக்கூடிய ஒரு முதன்மை தாக்கமாகும். இங்கே NO2Cl தாக்கம் புரிகின்றது. தாக்க மூலக்கூறுகள் NOCLக்கு இடையே தாக்கம் பிணைப்பு உடைந்து NO2 Cl2 தாக்கம் புரிகின்றது. இங்கே பிணைப்பு பழைய பிணைப்பு N டபுள் பாண்ட் OCl மைனஸ் பிளஸ் என காணப்படும். இந்த NO2Cl Cl தாக்கம் புரிகின்றது. இது தாக்க மூலக்கூறுகளாக இருக்கும். இங்கே பிணைப்பு விளைவானது NO2Cl. இங்கே NO2Clக்கு Clக்கும் இந்த Cl2க்கும் இடையிலேயே தாக்கம் புதிய பிணைப்புகளோ தாக்கத்தில் நேரடியாக மோதும். அவ்வாறு தாக்கங்கள் திசைப்படுத்தும் அதாவது பொருத்தமான திசையில் மோதும் பொழுது விளைவுகள் தோற்றுவிக்கப்படும். அந்த வகையில் இங்கே மூலக்கூறுகளுடைய மோதல் ஏவர் சக்தியின் போது இந்த Cl அணுக்களுக்கும் அடுத்த Cl அணுக்களுக்கும் இடையிலே மோதல் நடைபெறும். இந்த பிணைப்பு உடைகின்றது. பிணைப்பு உடைதல் பிணைப்பு உருவாகும். பழைய பிணைப்பு உடைகின்றது புதிய பிணைப்பு உருவாகின்றது. இந்த தாக்க மூலக்கூறு விளைவுகளாவதற்கான அதிக அளவு சக்தியை கொண்ட நிலை இந்த ஏவர் சிக்கல் என குறிப்பு அல்லது நிலை மாறு டிரான்சிஷன் ஸ்டேட் நிலை மாறு கட்டம் என குறிப்பு. இங்கே பிணைப்புகள் புதிய பிணைப்புகள் பழைய பிணைப்பு புதிய பிணைப்புகளான NO2 மூலக்கூறும் Cl2வும் தோற்றுவிக்கப்படும். NO2 மூலக்கூறும் Cl2 வாயுவும் தோற்றுவிக்கப்படும். இது ஒரு புரோப தாக்கமாகும். இது EF என்றது முன்முக தாக்கத்தின் ஏவர் சக்தி, EAR என்றது பின்முக தாக்கத்தின் ஏவர் சக்தியாக அமையும். அடுத்ததாக நாங்கள் ஒரு பல்படி தாக்கத்தை கருதுவோமாக. இந்த போது பல்படி தாக்கம் என்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பல முதன்மை தொடர் தாக்கங்களின் ஆளான பல்படி தாக்கம் ஆகும். பல முதன்மை தாக்கங்களின் கூட்டுத்தொகையே பல்படி தாக்கமாக விளங்குகின்றது. இந்த பல்படி தாக்கமானது கீழ் காணப்படும் ஒழுங்கு விதிகளை கொண்டுள்ளதாக காணப்படும். இங்கே ஒட்டுமொத்த தாக்கமானது பல முதன்மை தாக்கங்களின் கூட்டாகும். ஒட்டுமொத்த தாக்கம் என்பது ஒரு முதன்மை தாக்கங்கள் பல முதன்மை தாக்கங்களின் கூட்டாக அமையும். ஒட்டுமொத்த தாக்கமானது பல முதன்மை தாக்கங்களின் கூட்டாக அமைகின்றது. இப்போது A பிளஸ் B C ஆனது D ஆக மாறும். அந்த கூட்டினமாக இருந்தால் A பிளஸ் B D ஆக மாறும். இது ஒட்டுமொத்த தாக்கம். A பிளஸ் BC என்பது ஒரு வழிமுறை தாக்கம், அது ஒரு முதன்மை தாக்கம். அதே போல ஒரு படி தாக்கம் படியிலே உருவாகிய A பிளஸ் B C ஆகவும் C ஆனது D ஆகவும் தொட்டிக்கப்படும். A பிளஸ் B D ஆக மாற்றமடையும். A பிளஸ் B C என்பது ஒரு முதல் படிமுறை தாக்கமாகவும் C ஆனது D ஆக மாற்றமடைவது அது இரண்டாவது படிமுறை தாக்கம். இரண்டையும் கூட்டும் பொழுது ஒட்டுமொத்த தாக்கம் பெறப்படும். A பிளஸ் B D ஆக மாற்றமடையும்.
இங்க ஒட்டுமொத்த தாக்கமானது பல முதன்மை தாக்கங்களின் கூட்டாக அமையும். இந்த 2 முதன்மை தாக்க கூட்டுத்தொகையாகவே இந்த ஒட்டுமொத்த தாக்கம் விளங்குகின்றது. ஒரு தாக்கப்படியில் உருவாகி பின்னிய தாக்கப்படியில் பயன்படுத்தப்படும் ஒரு இனம் இடைநிலை என குறிப்பிட்டது போல ஒரு தாக்கப்படுமுறையில் விளைவாக பெறப்பட்டு அடுத்த தாக்கப்படுமுறையில் தாக்கிகளாகி இல்லாது சரி ஒட்டுமொத்த தாக்கத்தில் தோன்றுவிக்கப்படாத ஒரு இனம் அதை நாங்கள் இடைநிலை என குறிப்பிடும். இங்கே பார்த்தோம்னா சி ஆனது தோற்றுவிக்கப்பட்டு அது சி ஆனது அடுத்த படிமுறைகளில் இல்லாது போகின்றது. இந்த சி ஆனது ஒட்டுமொத்த தாக்கத்தில் காணப்படாது. இவ்வாறான ஒரு படிமுறையானது இனமானது தாக்க இடைநிலை என குறிப்பிடப்படும். தாக்க வீதத்தை அதிகரிப்பதற்காக ஒரு படியில் உபயோகிக்கப்பட்டபின் மற்றொரு படிமுறையில் மீளவும் பெறப்படுகின்ற இனம் ஊக்கியாகும். சில தாக்கங்களை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் ஊக்கிகள் பயன்படுத்துவோம். இந்த ஊக்கிகளானது ஆரம்ப தாக்கத்திலே காணப்பட்டு இந்த தாக்கத்தில் ஈடுபட்ட மூலக்கூறுகளிலிருந்து விளைவுகளில் காணப்படும். விளைவுகளிலிருந்து பெறப்படுகின்ற இனம் நாங்கள் ஊக்கி என குறிப்பிடுகின்றோம். முதலில் ஆரம்பத்திலே தாக்கிகளுடன் ஒரு படியிலே ஈடுபட்டு பின்னர் இன்னொரு படிமுறையிலே விளைவாக விடுவிக்கப்படுகின்ற இனமானது ஊக்கி என அழைக்கப்படுகிறது. ஊக்கிக்கும் தாக்கிக்கும் தாக்க இடைநிலைக்கும் வித்தியாசம். தாக்க இடைநிலைகள் விளைவுகளாக இருந்து பின்னர் அடுத்த தாக்கி படிமுறையில் இருந்து இல்லாமல் உள்ளது. ஊக்கியானது தாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற பதார்த்தமாகவே முதலில் ஆரம்பத்திலே தாக்கிகளுடன் காணப்பட்டு அடுத்த படிமுறைகளிலே விளைவுகளாக பெறப்படுகின்ற ஒரு இனமானது ஊக்கி என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இடைநிலையோ அல்லது ஊக்கியோ ஒட்டுமொத்த தாக்க விதியில் காணப்படாது. உடல்நிலைகளுமோ அல்லது ஊக்கிகளுமோ ஒட்டுமொத்த படிமுறையிலே காணப்படுவதில்லை. இடைநிலைகளூடாக இடம்பெறும் தாக்கத்துக்கான சக்தி வரிப்படத்தை நாங்கள் பார்க்கலாம். இடைநிலையோ ஒட்டுமொத்த ஊக்கிகளோ ஒட்டுமொத்த தாக்கத்திலே காணப்பட மாட்டாது. இடைநிலைகளோ ஊக்கிகளோ ஒட்டுமொத்த படிமுறையிலே காணப்பட மாட்டாது. இங்கே நாங்கள் தரப்பட்டது ஒரு பல்படி தாக்கத்தினுடைய இடைநிலை கூடாக நடைபெறுகின்ற தாக்கத்துக்கான சக்தி வரிப்படம் இங்கே காணப்படுகின்றது. இந்த சக்தி வரிப்படமானது 2 படிமுறைகளிலே நடைபெறுகின்றது. முதலாவதாக A+B இந்த படிமுறையில் நீங்க கருதுவீர்களான இருந்தால் மாணவர்களே A+B தாக்கி I ஆக தோற்றுவிக்கின்றது. முதலாவது படி 1. படி 1 இரண்டாவது படியில் இந்த I ஆனது D ஆக மாற்றமடைகிறது. ஒட்டுமொத்த தாக்கமானது A+B தாக்கமடைந்து D. தாக்கத்தின் இடைநிலையாக தாய் காணப்படும் தாக்கத்தின் படிமுறையிலே உருவாக்கப்பட்டு அடுத்த படிமுறையிலே நுகரப்படுகின்ற ஒரு இனமாக விளங்குகின்றது. ஆகவே A+B I ஆனது D ஆக மாற்றப்படுகின்றது. இது முன்முக தாக்கத்தின் ஏவச்சக்தி, இது ஒட்டுமொத்த தாக்கத்தினுடைய ஏவச்சக்தியாக விளங்கும். இங்கே EA1 என்பது முதல் படிமுறை 1 தாக்க சக்தியாகவும், EA1 படி 1 ஏவச்சக்தியாகவும், EA2 படி 2 ஏவச்சக்தியாகவும் விளங்குகின்றது. ஆகவே இந்த படிமுறையிலே EA1 ஆனது EA2 பார்க்க உயர்வாக காணப்படுகின்றது. EA1 ஆனது EA2 பார்க்க உயர்வாக காணப்படுகின்றது. எனவே EA1 ஆனது உயர்வாக காணப்படுகிறது. அது மெதுவாக நடைபெறுகின்ற படியாகும். ஆகவே இந்த முதலாவது படத்திலே தாக்க வீதத்தை நிர்ணயிக்கின்ற படியாக A+B I ஆக தோன்றும் அந்த படிமுறையை இந்த தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படிமுறையாக அமைகின்றது. தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படிமுறையாக அமைகின்றது. E என்பது இந்த தாக்கத்தின் முன்முக தாக்கத்தின் ஏவச்சக்தியாகவும், EA4 ஆனது பின்முக தாக்கத்தின் ஏவச்சக்தியாகவும் விளங்கும். EA4 ஆனது பின்முக தாக்கத்தின் ஏவச்சக்தியாகவும் விளங்கும். இந்த தாக்கத்தில் 2 நிலைமாறு கட்டங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. 2 நிலைமாறு டிரான்சிஷன் ஸ்டேட் 1, டிரான்சிஷன் ஸ்டேட் 2 என 2 உயர்வு புள்ளிகளை ஊடாக இந்த தாக்கம் நடைபெறுகிறது. டிரான்சிஷன் 1, டிரான்சிஷன் 2 2 இடைநிலைகளாக தாக்கம் நடைபெறுகின்றது. அவை தாக்கத்திலே படி 1 தாக்க வீதத்தை நிர்ணயிப்பதாக அமையும். படி 1 தாக்க வீதத்தை நிர்ணயிப்பதாக அமையும். காரணம் இந்த படி 1 ஆனது ஏவச்சக்தி கூடிய படியாக அமைகின்றது. படி 1 தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படியாக அமையும். தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படி. அதே போல இந்த தாக்கத்தை கருதுவீர்களாக இருந்தால் A+B ஆகவும் A+B I ஆகவும் இந்த I ஆனது D ஆகவும் மாற்றப்படுகின்ற ஒரு படிமுறையிலே இது படி 1 இது படி 2 ஆக அமையும். ஒட்டுமொத்த தாக்கமானது A+B D ஆக மாறுகின்றது. ஒட்டுமொத்த தாக்கம் A+B D ஆக மாற்றமடைகின்றது. இதிலே இந்த படி 1 EA1 ஆகவும், படி 1 EA1 ஆகவும், படி 2 EA2 ஆகவும் அமைகின்றது. இதிலே EA2 ஆனது
EA1 பார்க்க பெரிதாக உள்ளது. ஏவற் சக்தி EA2 ஆனது ஏவற் சக்தி EA1 உயர்வாக காணப்படுவதனால் இந்த தாக்கத்திலே படி 2 ஆனது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படியாக அமையும். தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படியாக படி 2 அமைகின்றது. தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படியாக படி 2 அமைகின்றது. காரணம் படி 2 மெதுவாக நடைபெறுகின்றது. அது ஏவற் சக்தி கூடியதாக அமைவதனால் இங்கு 2 இடைநிலைகள் ஒரு இடைநிலைகளாக நடைபெறுகின்றது. 2 டிரான்சிஷன் ஸ்டேட் ஏவற் சிக்கல்கள் இடைநிலை மாறுநிலை கட்டங்களை கொண்டதாக அமைகின்றது. TS1 TS2 என குறிப்பிடுகிறது. இந்த முன்முக தாக்கத்தின் ஏவற் சக்தி E ஆகவும் பின்முக தாக்கத்தின் ஏவற் சக்தி ஒட்டுமொத்த தாக்கத்தின் பின்முக தாக்கத்தின் ஏவற் சக்தி EA4 ஆலும் தரப்படுகின்றது. EA4 ஆலும் தரப்படுகின்றது. ஆக இங்கே E என்பது ஒட்டுமொத்த தாக்கத்தின் ஏவற் சக்தியாக விளங்கும். E என்பது ஒட்டுமொத்த தாக்கத்தின் ஏவற் சக்தியாகும். EA1 என்பது முதலாவது படிமுறையின் ஏவற் சக்தியாகும். EA2 ஆனது இரண்டாவது படிமுறையின் தாக்க ஏவற் சக்தியாகவும் EA3 ஆனது I ஆனது A+B ஆக மாறும் பின்முக தாக்கத்தின் ஏவற் சக்தியாகவும் EA4 ஆனது D ஆனது A+B எனும் பின்முக தாக்கத்தின் ஏவற் சக்தியாகவும் விளங்குகின்றது. இது ஒரு தாக்கத்திலே பல்படிமுறை தாக்கத்தின் சக்தி வரிப்படம் இங்கே தரப்பட்டுள்ளது. தாக்க பொறிமுறைகளும் தாக்க விதியும் ஆகிய ஒரு தாக்க பொறிமுறையில் சில படிகள் மிக வேகமாகவும் சில படிகள் மிக மெதுவாகவும் இடம்பெறும். தாக்க விதத்திலே பல படிமுறை தாக்கங்களாக இருக்கும் பொழுது இந்த பல படிமுறை தாக்கங்களிலே சில படிகள் மிக வேகமாக நடைபெறுகின்றது, சில படிகள் மிக மெதுவாக நடைபெறுகின்றது. ஆனால் அந்த தாக்கத்தின் ஒட்டுமொத்த தாக்க வீதம் அப்பொறிமுறையில் உள்ள மிக மெதுவான படியால் தீர்மானிக்கப்படும். ஒரு தாக்கத்தின் வீதமானது தாக்கத்தின் மெதுவான படி மூலம் தீர்மானிக்கப்படும். அதாவது ஏவற் சக்தி கூடிய படிமுறையாக இருக்கும் அல்லது தாக்க வீத மாறிலி குறைந்ததாக இருக்கின்ற ஒரு படியாக இருக்கும். தாக்க வீதம் ஒட்டுமொத்த தாக்கத்தின் பொறிமுறையில் உள்ள மெதுவான படியால் தீர்மானிக்கப்படும். ஒரு தாக்கத்தின் மிக மெதுவான படியை தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படி என குறிப்பிடுகின்றோம். RDS ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் என குறிப்பிடுகிறோம். பின்வரும் ஒரு உதாரணத்தை கருதுக. இதில் தாக்கம் 2 படிகளில் நடைபெறுகின்றது. முதலில் நாங்கள் இந்த பார்த்தமாக இருந்தால் தாக்க A ஆனது B ஆக மாற்றமடைகின்றது. பின்னர் படியிலே அது தாக்கியாக தொழிற்பட்டு தேவையான விலை P ஆக மாற்றமடைகின்றது. A ஆனது B ஆக மாற்றமடைகின்றது. அந்த B ஆனது மீண்டும் P ஆக மாற்றமடைகின்றது. இது ஒரு பல படிமுறை தாக்கமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். A B ஆக மாறி B ஆனது P ஆக மாறுகின்றது. படி 1 படி 2 இதில் ஒட்டுமொத்த தாக்கமானது A ஆனது P ஆக மாறும். இங்கே K1 தாக்க வீத மாறிலிகள் தரப்பட்டுள்ளது. K1 K2 K1 K2 என்பன பொருத்தமான படி கால தாக்க வீத மாறிலிகளாக அமையும். இங்கே K2 ஆனது மிக உயர்வாகவும் K1 மிகச் சிறிதாக காணப்படுமாயின் K2 greater than K1 ஆக காணப்படுமாக இருந்தால் ரேட் நேர்வித சமன் K ஆக அமையும். K கூடுமாக இருந்தால் தாக்க வீதமும் கூடும். அவை K கூட தாக்க வீதம் கூடும், K குறைய தாக்க வீதம் குறையும். இங்கே K1 K2 என்பன பொருத்தமான படிக்கான தாக்க வீத மாறிலிகளாகும். K2 greater than less than K1 என அதாவது K1 பார்க்க K2 மிக உயர்வானதாக இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே V மூலக்கூறுகள் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டால் அது உடனடியாக பிரிகடைந்து P ஆக மாறுகின்றது. அதாவது தாக்கத்தின் வேகமானது முதலாவது படியில் மட்டுமே தங்கியிருப்பதால் அப்படியே தாக்க வீத நிர்ணயப்படியாகும். முதலாவது படியானது வீதம் மாறிலி குறைந்தபடியாக காணப்படுகின்றது. இந்த வீதம் குறைந்ததாக காணப்படுவதனால் K1 குறைந்ததாக காணப்படுவதனால் இங்கே இந்த தாக்க வீதத்தை நிர்ணயிக்கின்ற படியாக படி 1 விளங்குகின்றது. படி 1 K1 குறைந்ததாக இது மெதுவானது, தாக்க வீதம் மெதுவானதாகவும் விரைவானதாகவும் இருக்கும். தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும் படி ஒன்றாக இது RDS நாங்கள் குறிப்பிடுவோம். இரண்டு விதமாக மெதுவான படி அல்லது விரைவான படி என்று குறிப்பிடலாம், அல்லது ஏவற் சக்தி கூடியது ஏவற் சக்தி குறைந்ததை வைத்துள்ளோம், அல்லது தாக்க வீத மாறிலிகளை வைத்துக் கொண்டும் நாங்கள் மெதுவான படி அதே போல விரைவான படி என நாங்கள் குறிப்பிட முடியும். இங்கே ஒரு தாக்கம் ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த தாக்கத்திலே NO2 கேஸ் ஆனது NO2 கேஸ் ஆனது இன்னொரு NO2 கேஸுடன் தாக்கம் அடைந்து அதன் மாறிலி K1 ஆகவும் அது NO3 ஆகவும் NO கேஸ் ஆக மாற்றமடையும். இது படி 1 ஆகவும் விளங்குகிற அந்த NO3 ஆனது
CO கேஸுடன் தாக்கமடைந்து NO2 கேஸாகவும் CO2 கேஸாக மாற்றணும். இது படி 2ஆக அமைகின்றது. படி 2ஆக அமைகின்றது. படி 1 மெதுவான படி என தரப்பட்டுள்ளது. படி 2 விரைவான படி என தரப்பட்டுள்ளது. படி 1 மெதுவான படி என்பதால் K1 ஆனது K1 ஆனது K2 விளிம்பாக சிறிதாக காணப்படும். அல்லது ஏவற்சக்தி EA1 என நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்த இந்த தாக்கத்தின் ஏவற்சக்தி EA1 என்றும் இந்த தாக்கத்தின் ஏவற்சக்தி EA2 ஆகவும் இருந்தால் EA1 மிக மிக உயர்வாகவும் EA2 ஆனது சிறிதாகவும் காணப்படும். மெதுவான படியாக இருந்தால் ஏவற்சக்தி மிக உயர்வாக காணப்படும். விரைவானதாக இருந்தால் ஏவற்சக்தி மிகவும் சிறிதாக காணப்படும். தாக்கத்தை ஒட்டுமொத்த தாக்கமானது NO2 கேஸ் ஆனது CO கேஸ் ஆகும். NO கேஸ் பிளஸ் CO2 ஆகும் தோற்றுவிக்கப்படும். இந்த தாக்கத்தை ஒட்டுமொத்த தாக்கத்தில் NO3 ஆனது காணப்படவில்லை. NO3 ஆனது தாக்கத்தின் இடநிலையினை நாங்கள் குறிப்பிடுவோம். தாக்கத்தின் இடநிலையினை குறிப்பிடுவோம். அவை தாக்க வீதம் முதலாவதாக தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும்படி படிமுறையானது 2 படிமுறைகளூடாக நடைபெறுகின்றது. அதில் முதலாவது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும்படியது என கேட்கப்படும். இங்கே தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும்படியானது படி 1 காரணம் ஏவற்சக்தி கூடியது அல்லது தாக்க வீத மாறிலி சிறியதாக என நாங்கள் குறிப்பிடலாம். தாக்க வீத மாறிலி சிறியதாக இருக்கின்றது அல்லது ஏவற்சக்தி கூடியதாக இருக்கின்றது என நாங்கள் குறிப்பிடலாம். மெதுவான படி தாக்க வீத விதிக்கான கோவை படி 1 சார்பாக எழுதப்பட வேண்டும். அவையின் மெதுவான படி சார்பாக R = K இங்கே தாக்க முறையின் மூலக்கூறுகள் NO2 + NO2 ஆக NO2 இந்த 2ஆம் மடக்கில் நாங்கள் குறிப்பிடலாம். R = K NO இந்த NO + NO ஆக NO2 இந்த NO2 + NO2 2ஆம் இந்த தாக்க வீத தாக்க வரிசை NO2 சார்பாக 2 ஆனால் ஒட்டுமொத்த தாக்கத்திலே CO காணப்பட்டாலும் தாக்க வீத நிர்ணயப்படி CO காணப்படவில்லை. அதன் CO சார்பாக இங்கே பூச்சிய வரிசை தாக்கம் என குறிப்பிடலாம். இந்த தாக்கத்தின் இடைநிலையாக நாங்கள் NO3 குறிப்பிடலாம். தாக்கத்தின் இடைநிலை என்பது ஒரு படியில் தாக்கியாக விளைவாகவும் அடுத்த படியிலே தாக்கியாக ஒட்டுமொத்த தாக்கத்திலே காணப்படாத ஒரு இனமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த தாக்கத்தின் இடைநிலையாக இந்த தாக்கத்திலே ஊக்கிகள் காட்டப்படவில்லை. மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் தாக்க வீதம் என்றால் என்ன, தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் என்ன, தாக்க வீதத்தின் பாதிப்பு எவ்வாறு நாங்கள் செல்வாக்கு சென்று அதை பரிசோதனை மூலம் தீர்மானித்தோம். அதுக்கடுத்த தாக்க வீதத்தை நாங்கள் துணிந்தோம். அதே போல தாக்க பருமுறைகள் 2 வகைப்படும். ஒன்று தாக்கத்தில் ஈடுபடுகின்ற படிமுறையின் அடிப்படையிலே ஒரு படி தாக்கம், பல்படி தாக்கம், முதன்மை தாக்கம், அடிப்படை தாக்கம் என வகைப்படுத்தினோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வினாக்களை பார்க்கலாம். பின்வரும் தாக்கத்துக்கான கோவை எது? இந்த தாக்கமானது A ஆனது 2V மாற்றமடைகின்றது. A ஆனது 2V மாற்றமடையும் தாக்கத்தில் R = RA. A சார்பான தாக்க வீதம் நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் -ΔA ன் கீழ் ΔT என பெறப்படும். அதே போல B சார்பான தாக்கம் இது A அழிவடையும் வீதம், A அழியும் வீதம். அதே போல B ஆனது உருவாகும் வீதம், B உருவாகும் வீதம் RB ஆனது ΔB ன் கீழ் ΔT ஆல் தரப்படும். ஆனால் தாக்கத்தின் வீதம் எந்த இனம் சார்பாக கணித்தாலும் சமனாக இருக்க வேண்டும். தாக்க வீதம் R = -ΔA ன் கீழ் ΔT அது சமன் 1/2 ΔB ன் கீழ் ΔT ஆல் தரப்படும். தாக்க வீதமானது தாக்கிகள் சார்பான பீசமான குணகத்தினால் பிரிக்கும் பொழுது எது சார்பாக கணித்தாலும் தாக்க வீதம் சமனாக தாக்கத்தின் தாக்க வீதம் சமனாக பெறப்படும். R = -ΔA ன் கீழ் ΔT அது சமன் ½ ΔB ன் கீழ் ΔT னால் தரப்படும் தாக்க வீதம். இங்கே நாங்கள் அதை குறிப்பமாக இருந்தால் முதலாவது -dA/dt dB/dt இங்கே பீசமான குணகத்தினால் பிரிக்கப்பட வேண்டும். பிரிக்கப்படவில்லை. தவறானது. -2dA/dt இங்கே நாங்கள் நிபை மாற்றம் செய்வோமாக இருந்தால் இங்கே 2 -ΔA ன் கீழ்
del t சமன் del v இன் கீழ் del t என பெறப்படும். ஆகவே 2d a இன் கீழ் dt del dt ஓகே, dv இன் கீழ் dt இது சரியானதாக இருக்கு. இங்கே மைனஸ் இது 2 ஆல் பிரிக்கப்பட வேண்டும், இங்கே பெருக்கப்பட்டுள்ளது, ஆகவே அது தவறானதாக இருக்கு. இங்கே half இது ஈசமான குணகம் 1, இங்கே half போடப்பட்டுள்ளது, அதனால் தவறானது. இதுக்கும் அதை தான் மைனஸும் போடவில்லை, ஹாஃபும் போட்டு தவறு. அவை மிகச்சரியான விடை இலக்கம் இலக்கம் 2 மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பின்வரும் தாக்க விகிதத்துக்கான கோவை எது என்பது மிகவும் திருத்தமானதாக அமையும். அடுத்ததாக பின்வரும் தாக்கத்தின் போது 2 மோல் dm-3 காணப்பட்ட ஏயின் சரிவு 30 செகண்ட்கள் 50% மாற்றமடைந்திருந்தது. பி உருவாகும் வீதம் பின்வரும் தாக்கம் நாங்கள் முதலில் தாக்கம் பார்த்தோம். ஏ ஆனது 2b மாற்றமடைகின்றது. ஏ ஆனது 2b மாற்றமடைகின்ற இந்த தாக்கத்திலே ஆரம்பம் t சமன் நோட் என்று எடுத்தமாக இருந்தால் 2m 2 மோல் dm நாங்கள் 2m என குறிப்போம். 2m a ஆனது காணப்படுகின்றது. அது 30 செகண்ட்களில், அதாவது a இன் செறிவு 30 செகண்ட்களில் t சமன் 30 செகண்டில் 50% குறைபடுகின்றது. ஆகவே 50% என்பது ஒரேமாக மாற்றமடைகின்றது. ஆகவே இங்கே தாக்கமடைந்த a ஆனது ஒரேமாக காணப்படும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை தோற்றியது 2m. ஈசமான குணம் 1 மோல் a ஆனது 2 மோல் b மாற்றமடையும். ஆகவே இந்த இடத்திலே 30 செகண்ட்களில் தோற்றம் பெற்ற b ஆனது 2m அமையும். ஆகவே கேட்ட கேள்வி b உருவாகும் வீதம். ஆகவே r b ஆனது del b இன் கீழ் del t ஆல் தரப்படும். del b இன் கீழ் del t ஆல் தரப்படும். ஆகவே இங்கு del b என்பது முதலிலே 2m இறுதி மைனஸ் ஆரம்பத்தின் கீழ் 30 செகண்டால் பிரிக்கப்படும். ஆகவே 2 இன் கீழ் 30 செகண்ட், 2 இன் கீழ் 30 செகண்ட். ஆகவே 2 இன் கீழ் 30 என்பது 0.06 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் 1 பெறப்படும். 0.06 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் 1. 0.06 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் 1 தரப்படும். ஆகவே இந்த தாக்கத்தினுடைய வீதம் 0.06 மோல் dm- செகண்ட் மைனஸ் 1. ஆகவே விடை இலக்கம் 4 மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த தாக்கத்தின் a b உருவாகும் வீதம் 0.06 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் 1 அமையும் b உருவாகின்ற வீதம். அது இங்கு 20 N2O5 ஆனது 4 NO2 ஆகும் பிளஸ் O2 ஆகும். ஆரம்பத்தில் N2O5 ஆனது செறிவு 0.4 மோல் dm-3 காணப்பட்டதுடன் 10 செகண்ட்களில் பின்னர் N2O5 செறிவு 0.1 மோல் dm-3 ஆகியது. N2O5 செறிவு குறைவு வீதம், N2O5 செறிவு குறைவு வீதம் என்னென்ன கேட்கப்பட்டுள்ளது. N2O5 செறிவு குறைவு வீதம் என்றது நாங்கள் இங்கே இந்த தாக்கமானது 2 N2O5 4 NO2 plus O2 N2O5 அழிவடையும் வீதம் என கேட்கப்பட்டுள்ளது. N2O5 குறைவடையும் வீதமாக கேட்கப்பட்டுள்ளது. T சமன் நோட்டிலே N2O5 செறிவு 0.4m காணப்பட்டது. 0.4m காணப்பட்டது. 10 செகண்ட்களில் T சமன் 10 செகண்ட்களில் அதனுடைய செறிவு N2O5 செறிவு 0.1m காணப்பட்டது. 0.1m. N2O5 செறிவு குறை வீதம் எவ்வளவாகும்? ஆகவே R N2O5 சமன் del N2O5 இன் கீழ் del N2O5 இன் கீழ் del T ஆகும். del N2O5 இன் கீழ் del T ஆகும். ஆகவே செறிவு குறைவு வீதம் 0.1 மைனஸ் 0.3 இன் கீழ் 10. ஆகவே 0.01 இன் கீழ் 0.4 ஆகவே 0.03 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் 0.03 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் மைனஸ். ஆகவே செறிவு குறைவு வீதம் என கேட்கப்பட்டதனால் ஆகவே நாங்கள் மைனஸ் குறியீடு தேவையில்லை. ஆகவே 0.0 மோல் dm-3 செகண்ட் மைனஸ் என்பது மிகவும் சரியானதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதுவரையிலும் தாக்க வீதம் என்றால் என்ன, தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள்,
தாக்கிகளின் வகை, ஊக்கி தாக்குகள் பொறிமுறை, தாக்க பொறிமுறை, ஒருபடி தாக்கம், பல்படி தாக்கம் என்பதை பற்றி ஆராய்ந்தோம். அதுபோல எளிய கணக்குகளும் நாங்கள் பார்த்துள்ளோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியோட சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.